இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டால் எத்தனை ஓட்டு வாங்க வேண்டும், எத்தனை ஓட்டு வாங்கினா அவங்க வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்று நம்ம தெளிவாக கடந்த கால தரவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இது சென்னையில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான். நம்ம பார்த்துட்டு இருக்க திமுக வெற்றி பெற்றிருக்காங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். ஏஎம்வி பிரபாகர் ராஜா அவங்க வந்து 74,351 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.38% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. விருகை வீணா ரவி அவர்கள் 55,984 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.42% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல மக்கள் நீதி மையம் ஸ்னேகன் அவர்கள் போட்டியிட்டு 16,939 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10.11% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்துல டி ராஜேந்திரன் அவர்கள் 10,185 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.8% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். ஐந்தாவது சுயேட்சையாக போட்டியிட்டவங்க குணசேகரன் அவர்கள் 5,186 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.10% ஓட்டு வாங்கியிருக்கிறத பார்க்குறோம். தேமுதிக அடுத்தால பார்த்தசாரதி அவர்கள் 1,585 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.95% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். நோட்டாவுக்கு பதிவு செய்தவர்கள் 1,563 பேர், 0.93% பேர் நோட்டாவுக்கு பதிவு செய்திருக்க பார்க்குறோம். சுயேட்சையாக ஆர் மயில்சாமி அவர்கள் போட்டியிட்டு 1,440 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.86% ஓட்டு வாங்கி அவங்க இந்த தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். நம்ம இதை பார்த்த எல்லாமே விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதியினுடைய 2021 தரவுகளை பார்க்குறோம். இந்த ஓட்டு அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் வந்து இந்த ஓட்டை தான் அவங்க கவர் பண்ணணும். வெற்றி வாக்கு வேறுபாடு பார்க்கணுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 18,367 ஓட்டு, 10.96% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். பதிவான வாக்குகள் எடுத்துட்டோம்னா 1,67,524 ஓட்டு பதிவாயிருக்கு. 57.44% ஓட்டு தான் பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 1.19% ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த ஓட்டு போட தகுதியானவங்க 2021 சட்டமன்ற தொகுதியில் 2,91,642 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,67,524 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் இன்னும் அதிகமான பேர் ஓட்டு போட்டாங்கன்னா விஜய்க்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சது 75,000 80,000 ஓட்டு வாங்கணும். 80,000 ஓட்டு வாங்கினா தான் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற ஒரு வாய்ப்பாக இருக்குது. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 2011 எடுத்துக்கிட்டோம்னா தேமுதிக வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 அதிமுக, 2021 திமுக, 3 கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சென்னையில் உள்ள அந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. 2011 எடுத்துக்கிட்டோம்னா தேமுதிக பார்த்தசாரதி அவர்கள் 71,524 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா திமுக அப்போ தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 14,094 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறவங்க. பதிவான வாக்குகள் அப்போ 1,44,000 ஓட்டு பதிவாயிருக்கு. ஓட்டு போட தகுதியானவங்க அப்போ வந்து 2,14,000 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,44,000 பேர் 2011 பார்க்குறோம். அதே போல் 2016 விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா இந்த ஓட்டு அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற அதிக வாய்ப்பாக இருக்குது. அதுதான் கவனமாக பாருங்கள். அதிமுக 2016 வெற்றி பெற்றிருக்காங்க. 65,979 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 2,333 ஓட்டு குறைஞ்ச ஓட்டில் தான் திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2021 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 74,000 ஓட்டுக்கிட்ட வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இந்த தரவுகள் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து 75,000 80,000 ஓட்டு வாங்கினா தான் இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற முடியும். இந்த தரவுகள் அடிப்படையில் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.